நம்ம கிச்சனில் தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக பூண்டு எடுத்துக்கோங்க, 3 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க, பெருங்காயத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க. கடாய் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்குங்க. பூண்டு போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குங்க. அது அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் அரைக்க போகிறோம். எல்லாம் இதில் போட்டுக்குங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம அரைக்கலாம். தக்காளி சட்னி அரைச்சாச்சு. இப்போ தாளிக்கலாமுங்க. கடாய் வச்சுக்கோங்க. இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்குங்க. கருவேப்பிலை போட்டுக்குங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க. இப்போ ஊற்றிக்கலாம் அரைச்சி வச்சத. இதில் உப்பு போட்டுக்குங்க தேவையான அளவு. இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதுமாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஏஹெச்எம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.